இருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில, பெரிய போராட்டத்துக்கு மத்தியில எடுத்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு படம் எடுத்தோம், ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம, இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான படம் அல்ல, இது ஒரு பாடம், ஒரு விழிப்புணர்வு பாடம். இந்த படத்தை இயக்குனர் என்கிட்ட கதை சொன்னாரு. அந்த கதையை கேட்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த, நான் பறிக்க வச்சிருந்த, நான் தேக்கி வச்சிருந்த எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வகையில அந்த கதையை சொன்னாரு. நிச்சயமா இந்த படத்தை நம்ம எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கும். அவங்க இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது, தன்னை எப்படி காப்பாற்றுகிறது அப்படிங்கிறதா இந்த படம். உண்மையிலே இந்த அற்புதமான படத்தை எனது அன்பு இயக்குனர் செல்வம் மாதப்பன் அவர்கள் ரொம்ப அற்புதமா இயக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கைத்தறி கொடுக்கலாம். ஏதோ பேசுறோம் பாக்குறங்கிறது முக்கியம் இல்லைங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா சில்வர் தட்டு வாங்கலாம், ஒரு 500 ரூபாய் கொடுத்தா பித்தளை தட்டு வாங்கலாம், ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா தங்க தட்டு வாங்கலாம். ஆனால் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே தட்டு உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான். அதற்காகத்தான் இந்த போராட்டம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது என்பதை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், மக்களுக்கு போய் எப்படி செய்தியை கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா உண்மையிலே இந்த படத்துல ஒவ்வொருத்தவங்களும் தன்னால எந்த அளவுக்கு முடியுமோ 100% எஃபெக்ட போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு சொல்லணும்னா, இந்த படத்துல 2 பாடல் ஐயா எழுதியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த படத்திலே வராத மாதிரி ஒரு புதியமான விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஐயா சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பாடல் இந்த சமூகம் உங்களை பாராட்டும் சொல்லி இயக்குனருக்கு ஐயா தனிப்பட்ட முறையில வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்த விழாவுக்கு நிச்சயமா நான் வரேன்னு சொல்லி ஐயாவே முன்னணி கூட்டது ரொம்ப ரொம்ப பெரியமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். வைரம் இங்க அமர்ந்து இருக்க பொழுது முத்து நான் என்ன பேச, எல்லாரையும் ஐயாவுக்கு பேச சொல்லி இன்னும் நிறைய பேச வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஆசையும் அதிகமாக இருப்பதால் இன்னும் என்னை போன்று நிறைய நண்பர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளை பார்த்துவிட்டு எங்களை அழகாக படம் பிடித்து காத்துக் கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும், ஏன்னா மிக மிக முக்கியம் நீங்க தான். நாங்க என்ன சொல்றோங்கிறத விட நாங்க எப்படி சொல்றோம், அதை எப்படி எழுதணுங்கிறது உங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சொல்றது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்து நண்பர்களுக்கும், இந்த படம் எல்லாருக்கும் போய் சென்றடையணும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த மிகப்பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க கொண்டு சேர்ப்பீங்க என்ற நம்பிக்கையில அப்படி சொல்லிட்டு இந்த பேச வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது எனக்கு முதல் மேடை. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்மளோட ஜம்பவன்கள்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க. நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் மற்றும் இந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று அனைவரையும் வணங்கி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். இந்த படிக்காத பக்கங்கள் எப்படின்னா, ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு சிலதை மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ இது பண்ணியிருந்தா இது ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி. அந்த மிஸ் பண்ண விஷயம்தான் இந்த படிக்காத பக்கங்கள். ஸோ நீங்கள் படம் நாங்கள் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு பிளான் பண்ணி, சில பெண்கள் சில இடத்துல மாட்டிப்பாங்க. ஒரு பிளாக்மெயில் ஆகுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் அவங்க சிந்திக்கணும். சிந்திச்சு செயல்பட்டால் அட்லீஸ்ட் நம்ம எல்லா ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இந்த படிக்காத பக்கங்களை நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள். அதுதான் படிக்காத பக்கங்கள். அப்புறம் இதில் இருக்கிற பாடலை பற்றி சொல்லி ஆகணும். இந்த பாடலில் 2 சுச்சுவேஷன் தான். முதல் சுச்சுவேஷன், எல்லா மதுக்கடையிலும் பாடல்களை ஆதரித்து தான் பாடல் எழுதியிருக்காங்க. முறை ஒரு மதுக்கடையில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வரிகள் ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க.
100 தடவை கேட்பாங்க. ஒருத்தர் குடிக்கிறதே விட்டார். ஸோ நீங்கள் இந்த பாடலை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம ஐயா எல்லாம் சொல்லுவார். ஏன்னா நாங்கள் நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். வணக்கம். மேல் அமர்ந்திருக்கும் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிபி சாருக்கும் வணக்கம். படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்கு. டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போயிட்டு சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம். சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டாரு. அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படத்தில் ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட் வாங்குவோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊருக்கா வாங்குவோம். அதை பார்த்து நம்ம பண்ணுவோம். அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்ப பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும். ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும் போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை இன்னைக்கு நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும். அந்த ஒரு ஷோ தான். அதை வந்து சில்வர் ஜூப்ளி பார்த்த ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாகாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும். இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, கதை மேல் நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. நிச்சயமா அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்பதற்கு நன்றி. தேங்க்யூ. படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் பின்னணி இசை அமைப்பாளர். தெலுங்குல பெரிய ஆக்டரி கொடுத்த டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து மியூசிக் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் செய்வோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் செல்வம் சார் பற்றி சொல்லணும்னா, அவருக்குள்ளேயே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எவ்ரிடே நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, இவர் ஒரு வேலை ஏதாவது மியூசிக் டைரக்டர் வேலை செஞ்சிருப்பாரோ, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் செஞ்சு சொல்ல ஒரு மனுஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். எவ்ரி ரீல் பை ரீல், இல்லை நீங்கள் மட்டும் உட்காருங்க, வேற எந்த மியூசிஷியன்ஸ் வேணாம், ஃபுல் மூவி நீங்களும் நான் மட்டும் உட்காந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டவே இருந்து ஒரு ரொம்ப பிரதர் மாதிரி இந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் பாராட்டுறாங்கன்னா என் செல்வம் சாரோட சப்போர்ட் இருக்கு எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் செல்வம் சார். அண்ட் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு டைரக்டர் ஜோசப் பண்ணேன். அவர் இப்போ ஒரு மூவி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதால ஒரு தூரம் வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பிரஜன் ப்ரோ எல்லாரும் அவங்க. அண்ட் ஐயா வைரமுத்து ஐயா வந்து எங்கெல்லாம் பிளஸ் பண்ணோம், மீடியா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் சிப்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேந்திரகுமார் ஜெயின் சார், எல்லாரும் இங்கே இருக்கிற டீம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ். இந்த படிக்காத பக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் பீப்புள் அண்ட் ஜென்ரேஷன் நியூ காலேஜ் பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் சார் சொல்லியிருக்காரு செல்வம் சார். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த படம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு
நான் நன்றி சொல்கிறேன் இந்த டீமுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு ஒரு பெரிய ஒரு வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீமில் இருக்கிற இது டீம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக சாய் சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டரா, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க. சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுதுன்ற ஒரு ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் போய் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. இல்லை கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்கிறதா கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கான, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே. ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை சார், நாமளும் தான், நானே ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி, சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் வாய்ப்பளிச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.